இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். ஆக்சினோட இந்த பிரிவுகள் என்ன, ஆக்சினோட பிரிவுகள் என்னென்ன, அதில் பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டாக அந்த ஆக்ஷன் அப்படின்றது அந்த நுனியில் உண்டாகுறது, அந்த மொட்டு நுனியில், அதாவது கோலியா டெப்லைட் அதில் உண்டாகுது. அது உண்டாகும்போது அந்த ஆக்சினோட பிரிவுகள் என்னன்னு பார்ப்போம். ரைட்டா, இப்போ ஆக்சின்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்ட்டு 2 டைப்ஸ். ஆக்சின் ரெண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. நேம்லி ஒன்று நேச்சுரல் ஆக்ஷன் அண்டு சிந்தட்டிக் ஆக்ஷன். அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் ஆக்ஷன்னா இயற்கையிலேயே அந்த மொட்டில் உண்டாகக்கூடிய ஆக்ஷன். ரைட்டா, இயற்கையிலே அந்த மொட்டில் உண்டாகக்கூடிய ஆக்ஷன். ரைட்டா, உதாரணமாக இந்த பாருங்கள், இதுதான் அந்த மொட்டுன்னு வச்சுக்கிறோமே. இந்த மொட்டில் மூனையில் உண்டாகுது இல்லையா, இதுக்கு பேர் தான் நேச்சுரல் ஆக்ஷன். இது இயற்கையிலே உண்டாகிறது. ரைட்டா, இது சைடில் உள்ள ஸ்டெம்மு, இது மெயின் ஸ்டெம்மு. ரைட்டா, மெயின் ஸ்டெம்மு, இது மொட்டு அந்த மலருது இல்லையா, பூ மாதிரி அந்த சைடில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, வெட்டினதை பார்த்தீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இது சொல்லுவாங்க. என்னது அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அந்த இருக்கு இல்லையா, கோலியாப்டைல் சொல்கிறாங்க. அந்த இது ஃபுல்லாக கோலியாப்டைல். ரைட்டா, கோலியாப்டைல்னு சொன்னால் இது ஃபுல்லாக தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் கோலியாப்டைல்ஸ். இது விதை. ரைட்டா, அப்போ இந்த கோலியாப்டைலில் தான் முட்டு அது அந்த இடத்துல தான் வருதுன்னு சொல்கிறோம். ரைட்டா, சரி பாருங்கள். இப்போ ரெண்டு டைப்பாக பிரிக்கிறான். ரைட்டா, ஆக்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்ட்டு 2 டைப்ஸ். 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று நேச்சுரல் ஆக்ஷன், இன்னொன்று சிந்தட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு பிரிக்கிறான். நேச்சுரல் ஆக்ஷனை இயற்கையிலேயே அதில் வர்றது. ரைட்டா, சிந்தட்டிக் ஆக்ஷன் சொன்னால் செயற்கையில் நம்ம கெமிக்கல் வச்சு செய்கிறது. ரைட்டா, அந்த ஆக்ஷன் அதில் என்ன உண்டாகுதோ அதே ஆக்ஷனை நம்ம செயற்கையில் கெமிக்கல் மூலிமா செய்யணும். ரைட்டா, அதுதான் சிந்தட்டிக் ஆக்ஷன், செயற்கை ஆக்ஷன் சொல்கிறோம். இப்போ இயற்கை ஆக்ஷன்ற டெஃபனிஷன் பார்ப்போம். இயற்கை ஆக்ஷன், நேச்சுரல் ஆக்ஷன் அப்படின்னா ஆக்ஷன் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ட்ஸ் ஆர் கால்டு நேச்சுரல் ஆக்ஷன். அப்படின்னா ஆக்ஷன் உண்டாக்கப்படுகிறது, ஆக்ஷன் ப்ரொடியூஸ்னால் உண்டாக்கப்படுகிறது, பை த பிளான்ட்னா தாவரத்தால் உண்டாக்கப்படுகிறது. அப்படி உண்டாக்கப்பட்டால் ஆர் கால்டு அது அழைக்கப்படுகிறது நேச்சுரல் ஆக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ்னா உண்டாக்கப்படுகிறது, பை த பிளான்ட்னு தாவரத்தால் உண்டாக்கப்படும் ஆக்ஷன்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, ஆர் கால்ட் ஆஸ் ஏ நேச்சுரல் ஆக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக எக்ஸாம்பிள் அப்படி போட்டு IAA அப்படின்னா இது நேச்சுரலி அந்த அந்த செடியில் மேலேருந்து அது மொட்டில் வர்றது. ரைட்டா, IAAன்னா ஐக்கு என்னது இண்டோல்னு சொல்கிறான். என்னது இண்டோல், அதுக்கடுத்து டேஷ் போட்டு 3 அசிட்டிக் ஆசிட் அப்படின்னா இதனோட கோடு வேர்டு 3 அசிட்டிக். இந்த IAA நீங்கள் எப்படி எழுதுனா இண்டோல் டேஷ் 3 டேஷ் அசிட்டிக் ஆசிட்னா எழுதணும். ரைட்டா, இது இயற்கையிலே உண்டாகக்கூடிய ஒரு நேச்சுரல் ஆக்ஷன் சொல்கிறோம். அது IAA. அதை ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கான், இண்டோல் டேஷ் 3 டேஷ் அசிட்டிக் ஆசிட். ரைட்டா, அப்புறம் ரெண்டாவது சிந்தட்டிக் ஆக்ஷனாக செயற்கையிலே மனிதர்கள் உண்டாக்கும் ஆக்ஷன். ரைட்டா, இது ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு ஆக்ஷன்ஸ் தட் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஆக்ஷன்ஸ் ஆர் கால்டு சிந்தட்டிக் ஆக்ஷன் அப்படின்றான். ஆர்டிஃபிஷியலின செயற்கை முறையில் சிந்தசைஸ்டு ஆக்ஷன் உண்டாக்கப்படும் ஆக்ஷன் செயற்கை முறையில். ஆர்டிஃபிஷியல் செயற்கை முறையில், சிந்தசைஸ்னால் உண்டாக்கப்படும் ஆக்ஷன்கள் தட் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் அது குணநலங்களை வைத்துள்ளது. அதற்கு குணநலங்கள் இருக்கின்றன. என்ன குணநலங்கள், லைக் ஆக்ஷனோட குணநலங்கள் தான் இந்த செயற்கையிலே உண்டாக்கப்படும் ஆக்ஷன்களுக்கும் இருக்கின்றன. இயற்கையிலே உள்ள குணநலங்கள் தான் இதுக்கு இருக்கின்றன. அப்போ இது செயற்கையில் உண்டாக்கப்பட்ட ஆக்ஷன் ஆர் கால்டு சிந்தட்டிக் ஆக்ஷன், செயற்கை ஆக்ஷன் என்று சொல்லப்படுகிறது. எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கா, 2,4D 2,4D இதுதான் செயற்கை ஆக்சிஜன். ரைட்டா, அங்கே 1 IAA. ரைட்டா, இது 2,4D அப்படின்னு சொன்னால் இது செயற்கை ஆக்சிஜன். அப்படின்னா 2, 4 டைக்ளோனோ
ஃபோனக்சின் தான். டைக்ளோரோஃபோனக்சின்றது டைக்ளோரோஃபோனக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறான். இதனோட பேர் செயற்கைமுறையில் உண்டாக்கும் ஆக்சிஜனுக்கு பேர் இது. ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சின். ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்னா இயற்கையிலேயே, ஃபிசியாலஜிக்னா வெளிப்புற தோற்றம். ரைட்டா. அதனோட பாதிப்புகள் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சின், வெளிப்புற பாதிப்புகள் ஆக்சினோட எஃபெக்ட்ஸ்னால் அதனோட விளைவுகள். ரைட்டா. வெளிப்புற விளைவுகள், ஆக்சினின் வெளிப்புற விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சின் உண்டாக்கப்படுகிறது இல்லையா, அது என்ன வேலை செய்யுது, அந்த செடி கொடிகளில் மரங்களில் ஆக்சின் என்ன வேலை செய்கிறது என்பதை, வெளிப்புறமாக என்ன வேலை செய்கிறது என்பதை பார்க்கலாம். ரைட்டா. ஆக்சின் பிரிங் about a variety of physiological effects in different parts of the plant body அப்படின்றான். ஆக்சின் செய்கிறது, பிரிங்னா கொண்டு வருகிறதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல செய்கிறதுன்னு சொல்லணும். எப்படி? ஆக்சின் உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? பிரிங்னா உண்டாக்குகிறது. about a variety of physiological effects அப்படின்னா பலவிதமான வளர்ச்சி மாற்றங்களை உண்டாக்குகிறது. ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்னால் வளர்ச்சி மாற்றங்கள், எஃபெக்ட்ஸ்னால் மாற்றங்கள் இந்த இடத்துல. ரைட்டா. ஃபிசியாலஜிக்னா வெளிப்புற மரத்தோட செடியோட வெளிப்புற ஸ்ட்ரக்சர்களை மாற்றுகிறது. அது வளர மாறித்தானே இருக்கும். அதுக்கு இந்த ஆக்சின் பயன்படுகிறதுன்னு சொல்கிறோம். ஆக்சின் பிரிங்ஸ் அபவுட் எ வெரைட்டி ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் வெளிப்புற தோற்றத்தை மாற்றுகிறது. இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னா ஒரு செடியில் உள்ள பல பகுதிகளின், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்னால் பல பகுதிகளின் வெளிப்புற தோற்றத்தை மாற்றுகிறது. ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஆக்சின் ப்ரொமோட் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அப்படின்னு. ஸ்டெம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஸ்டெம்னு என்னன்னு சொல்லிட்டேன். இந்த பாருங்கள், இதுதான் ஸ்டெம்மு. மரத்தோட மரம் வேர், இது வேர் பகுதி, இது பூமி, இது நேராக வளருது இல்லையா, இதுதான் ஸ்டெம்மு. நோடுன்றது இப்படி கிளை மாதிரி போகுது இல்லை, இப்படி கிளை மாதிரி போகுது, இப்படி கிளை மாதிரி போகுது, இப்படி கிளை மாதிரி போனால் இந்த கிளை பிரிஞ்சு போகுது இல்லை ஸ்டெம்முலேருந்து, இது நோடு. இந்த பிரியிற இடம் நோடு, இந்த இடமும் நோடு, இது இடைப்பட்ட நோடு இன்டர் நோடு அப்படின்றா இந்த ஸ்டெம் பகுதியை நீளமாக்குதுன்னு அர்த்தம். ஸ்டெம் எலாங்கேஷன்னா இந்த ஸ்டெம் இருக்குல்ல, நடுவில் இருந்தால் இருக்குல்ல, இதுதான் இதை நீளமாக்குது. ரைட்டா. இந்த ஸ்டெம் பகுதியை நீளமாக்கிட்டே போகுது. அதுக்கு தான் இது உதவுதுன்னு சொல்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது ஆக்சின்ஸ் ப்ரொமோட்னா வளர வைக்கிறது. எதை? இந்த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம்னா இந்த மத்திய பகுதி, மரத்தோட மத்திய பகுதியை எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம். எலாங்கேஷன்னா நீளமாக கொண்டு போகுது, வளர வைக்கிறது. ப்ரொமோஷனா வளர செய்கிறது. எதை? எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம்மை நீளமாக்குகிறது. அண்டு கோலியாப்டைல்ஸையும் நீளமாக்குகிறது. கோலியாப்டைல்ஸ்னால் மேலே உள்ள அந்த ஸ்டெம்முக்கு மேலே உள்ள அந்த இது. ரைட்டா. முட்டு தான் கோலியாப்டைல்ஸ். ரைட்டா. இதையும் நீளமாக்குகிறது. ஸ்டெம்மை நீளமாக்குகிறது, கோலியாப்டைல்ஸையும் நீளமாக்குகிறது. அடுத்து விச் மேக்ஸ் தம் டு க்ரோ, அதை வளர செய்கிறது. ரைட்டா. இந்த படத்தில் போட்டிருக்கான் பாருங்கள். இந்த பாருங்கள், இதைத்தான் ஃபஸ்ட்டு உண்டான சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். இந்த லைட்டு வெளிச்சம் மேலே இப்படி வரும்போது, இங்கே பாருங்கள், இந்த லைட்டு வெளிச்சம் இப்படி வரும்போது இதுதான் அந்த கோலியாப்டைல்ஸ், அது டிப் ஆஃப் த கோலியாப்டைல்ஸ். ரைட்டா. கோலியாப்டைல்ஸ் இது நோக்கி இருக்குது, லைட்டு வெளிச்சத்தை நோக்கி இருக்குது. லைட்டு வெளிச்சம் இப்படி வரும்போது, இந்த இருக்குல்ல, இப்படி வரும்போது இது நேராக உள்ளது, அந்த முனை எதை நோக்கி வந்துருச்சு? சாஞ்சிருச்சு. அந்த லைட்டு வெளிச்சத்தை நோக்கி சாஞ்சிருச்சு. அப்போது எங்கே உண்டாகிறது கோலியாப்டைல்ஸ் இந்த நுனியில் தான் உண்டாகுது. இதுதான் கோலியாப்டைல்ஸ் உண்டாகிற இடம். ரைட்டா. கோலியாப்டைல்ஸ் உண்டாகி இதை வளர்ச்சி அடைய செய்கிறது. இது அப்படி நேராக வளர்ச்சி அடைய செய்கிறது. அப்போ இது மேலே நுனி பகுதியை வளர்ச்சி, இது இந்த கோலியாப்டைல்ஸ் வளர்ச்சி அடைகிறது, அதுக்கு கீழே உள்ள தண்டு வளர்ச்சி அடைகிறது. அதுதான் சொல்கிறான். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு ஆக்சின்ஸ் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் ஆக்சின் இன்டியூஸ்னால் தூண்டுகிறது. ரூட் ஃபார்மேஷன், ரூட்னா கீழே வேறு உண்டாகுவதற்கு, வேறு நீண்டுட்டு போகிறதுக்கு, பூமிக்குள்ளே நீண்டிகிட்டே போகணும், அந்த நுனிப்பகுதி நீண்டிகிட்டே போகிறதுக்கு. அதான் சொல்கிறான். ஆக்சின்ஸ் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் ஆஃப் லோ கான்சன்ட்ரேஷன், அதனால்
கம்மியான அடர்த்தியில் கீழே பூமிக்குள்ளே அது என்ன செய்யுது, வேறு வளர்ச்சியடைய செய்கிறது. அதான் ஆக்சிஜன்ஸ் இன்டியூஸ் தூண்டுகிறது. ரூட் ஃபார்மேஷன் வேறு உண்டாவதற்கு. ரூட் ஃபார்மேஷனை உண்டாவதற்கு அப்படின்னா முளைப்பதற்கு. அது நீண்டுக்கிட்டே போகணும். அந்த நுனி தான் நீண்டுட்டு இருக்கும் இல்லையா, அது ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன். கம்மியான ஒரு கான்சன்ட்ரேஷனில் ரூட் உண்டாவதற்கு ஆக்சின் தூண்டுகிறது. அண்டு இன்ஹிபிட்டட் ஆஃப் அட் ஹை கான்சன்ட்ரேஷன். அதிகமான கான்சன்ட்ரேஷன் அடர்த்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அது எதிர்க்கும். இன்ஹிபிட்னா எதிர்க்கிறது, அது இந்த வேலையை செய்யாது. ரூட் ஃபார்மேஷன்னா செய்யாது. இன்ஹிபிட்டட்னா எதிர்க்கிறது, ரைட்டா, வளர செய்யாது. அது இன்ஹிபிட்டட் ஈட்டுனா அந்த ரூட் ஃபார்மேஷனை வளர செய்யாது. அட் ஹை கான்சன்ட்ரேஷன். அதிகமான அடர்த்தி இருந்தால் ரூட் உண்டாவதை செய்யாது. கம்மியான ஃபார்மேஷனில் தான் செய்யும் சொல்கிறான். ஆக்சின்ஸ் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா கம்மியான ஒரு அடர்த்தியை இருக்கும்போது ரூட் ஃபார்மேஷனை உண்டாக்கும். அண்டு இன்ஹிபிட்டட் அப்படின்னு சொன்னால் இன்ஹிபிட்டட்னா அது எதிர்க்கும், அது உண்டாக்காது. இட்டுனா எதை குறிக்குது, ரூட் ஃபார்மேஷனை குறிக்கும். இன்ஹிபிட்டட்னா உண்டாக்காது ரூட் ஃபார்மேஷனை உண்டாக்காது. அட் ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதிகமான ஒரு அடர்த்தி இருந்தால் அது ரூட் ஃபார்மேஷனை உண்டாக்காதுன்னு சொல்கிறான். அடுத்து நெக்ஸ்ட், ஆக்சின் ப்ரொடியூஸ்டு பை அப்பிக்கல் பட்ஸ் அப்படின்னா ஆக்சின் உண்டாக்குகிறது. எங்கே உண்டாக்கப்படுகிறது, பை த அப்பிக்கல் பட்ஸ். இந்த அப்பிக்கல் பட்ஸ்ன்றது இதுதான், ரைட்டா, இந்த போட்டிருக்கான் பாரு, இந்த மேலே போட்டிருக்கான் இல்லையா, இதுதான் அப்பிக்கல் பட்ஸ். இந்த இருக்குல்ல, இதுதான் அப்பிக்கல் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாரு, இதுதான் அப்பிக்கல் பட்ஸ். இந்த மேலே இருக்குல்ல, இதுதான் அப்பிக்கல் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த அப்பிக்கல் பட்ஸ் அப்படின்னா மேல் நுனையில். எதனோட நுனையில் உண்டாக்குறது, அது மேல் நுனையில் அதை உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா. அப்பிக்கல் பட்ஸ் ஆஃப் கோலியோ தானே அப்பிக்கல் பட்ஸ். எதனோட அப்பிக்கல் பட்ஸு, இந்த இருக்கு பாரு, அது கோலியோ டைல்ஸோட அப்பிக்கல் பட்ஸ். அப்பிக்கல்னால் மொட்டு நுனின்னு அர்த்தம், ரைட்டா. மொட்டு நுனியில் இது உண்டாக்கப்படுகிறது, ரைட்டா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அதான் மொட்டு நுனியில் உண்டாக்கப்படுது கோலியாப்டைல்ஸ். அப்போது நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கான், ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த அப்பிக்கல் பட்ஸ். அப்பிக்கல்னால் மொட்டு நுனியில் உண்டாக்கப்படுகிறது. சப்ரஸ் குரோத் ஆஃப் த லேட்ரல் பட்ஸ் அப்படின்னா இது சைடு வாக்கில் வளரக்கூடிய பட்டுகளை வளர விடுவதில்லை, ரைட்டா. சப்ரஸ்னால் அமுக்குகிறது. நல்ல இந்த எது ஆக்சின் எலாங்கேஷன் நீண்டுட்டு போகிறதுக்கு மட்டும்தான் உதவி செய்யும். சைடு வாக்கில் வளரக்கூடிய பட்ஸுகளுக்கு உதவி செய்யாது. சைடு வாக்கில் வளர்கிறதுன்னு என்னது, இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டுருக்கிறதுக்கு மட்டும்தான் உதவி செய்யும். இப்படி பட்ஸ் போயிட்டுருக்கு, தண்டு போயிட்டுருக்குன்னா உதவி செய்யும். இப்படி பட்டு போகுது அப்படின்னா அதுக்கு உதவி செய்யாது. லெஃப்ட்டில் போகிறதுக்கும் உதவி செய்யாது, ரைட்டில் போகிறதுக்கும் உதவி செய்யாது. இப்படி நீடு வாக்கில் போகிறதுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும்னு சொல்கிறான். அதுதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த அப்பிக்கல் பட்ஸ். அப்பிக்கல் பட்ஸ் அப்பிக்கல் பட்ஸ்னால் மேல் நுனியில் உள்ள மொட்டு வளர்வதற்கு இது உதவி செய்யும். ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த அப்பிக்கல் பட்ஸ் அப்படின்னா மேல் நுனையில் உள்ள முனையில் தான் அந்த ஆக்சின் உண்டாக்கப்படுகிறது. அது என்ன செய்ய, சப்ரஸ் அந்த மேல் ஆக்சின் ப்ரொடியூஸ்டு பை த அப்பிக்கல் பட்ஸ் அப்படின்னா மேல் நுனையில் உள்ள மொட்டில் உண்டாக்கப்படும் ஆக்சின் ஆனது சப்ரஸ் குரோத் ஆஃப் த லேட்ரல் பட்ஸ் அப்படின்னா சப்ரஸ் குரோத்துன்னு என்னது, சப்ரஸ் குரோத்துனா இந்த பார்த்துக்கோங்க, இது தான் அது என்ன செய்ய மேலே உண்டாக்கப்படும். படம் போட்டு காமிச்சிடுறேன். இந்த இருக்கு இல்லையா, இப்படி இந்த இடத்துல உண்டாகுது. என்ன உண்டாகுது, ஆக்சின்னு. இதெல்லாம் இந்த ஆக்சின் என்ன செய்யணும்னா லேட்ரல் பட்ஸ் சைடில் இப்படி வளரக்கூடிய பட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வளர விடாமல் தடுக்கும். இதை மட்டும்தான் வளர விடும். இந்த ஆக்சின்னு இங்கே உண்டாக்குற ஆக்சின்னு இதை மட்டும்தான் வேகமாக வளர விடும். இந்த சைடில் இந்த மாதிரி உண்டாக்கிட்டு போகுது இல்லையா, இதை வளர விடாது, ரைட்டா. அதுதான் சொல்கிறான். சப்ரஸ்னால் தடுக்கும். எதை தடுக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சின் ப்ரொடியூஸ்டு பை த அப்பிக்கல் பட்ஸ். அப்படி அந்த நுனையில் உண்டாகக்கூடிய ஆக்சின் என்பது நுனை மொட்டில் உண்டாகிறது. சப்ரஸ் குரோத் ஆஃப் த லேட்ரல் பட்ஸ். சப்ரஸ்னால் வளர்ச்சி தடுக்கும், குரோத்னா வளர்ச்சியை தடுக்கும். அப்போ லேட்ரல் சைடு வாக்கில் வளரக்கூடிய பட்டுகளின் வளர்ச்சிகளை தடுக்கும்.
திஸ் இஸ் கால்டு இதுக்கு பேர் தான் என்னது அப்பிக்கல் டாமினன்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்பிக்கல் மேலாதிக்கம். இதுதான் அப்பிக்கல்னால் மேல் மொட்டு, மேலே உள்ள மொட்டு மட்டும்தான் வளரணும், சைடில் உள்ள வளர விடாது இந்த ஆக்சின் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே உண்டாகிறது. இதுக்கு பேர் என்னது? திஸ் இஸ் கால்டு அப்பிக்கல் டாமினன்ஸ், அப்பிக்கல் மேலாதிக்கம் என்று சொல்வார்கள். ரைட்டா? நெக்ஸ்ட் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஆர் இன்டியூஸ்ட் பை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சின்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது விதை இல்லாத ஒரு கனிகள், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு விதை இல்லாத கனிகள். ரைட்டா? வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன்னா கருத்தரிக்காமல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன்னா கருவுறு நடைபெறாமல் உண்டாகும் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். சீட்லெஸ்னால் விதை இல்லாத ஒரு கனிகள். வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் என்னது? கருவுறுதல் நடைபெறாமல் உண்டாகும் ஃப்ரூட்கள், பழங்கள். அதை தான் சீட்லெஸ்னால் விதை இல்லாத ஃப்ரூட்னா கனிகள். வித்தவுட் அது எப்படி உண்டாகுது? வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், அதாவது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன்னா கருவுறுதல் நடைபெறாமல் உண்டாகும் கனிகள். ஆர் இன்டியூஸ்டு அப்படி உண்டாக்கப்படுகிறது. எப்படி? இந்த கருவுறுதல் நடைபெறாமல் கனிகள் உண்டாக்கப்படுகிறது. எப்படியே ஆர் இன்டியூஸ்டு அது மாதிரி உண்டாக்கப்படுகிறது பை த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சின்ஸ். அதை மேலே கூடிய எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை மேலே தொளிக்கிறது, அந்த மரத்து மேலே அது இந்த எதை தொளிக்கணும்? பை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை தொளிக்கிறது. எக்ஸ்டர்னல் மேலே தடவுறதோ தொளிக்கிறதோ, எக்ஸ்டர்னல் வெளிப்புறமாக போடுறது, அது அப்ளிகேஷன், அது வெளியில் தொளிக்கிறது. ஆஃப் ஆக்சின்களை வெளியே தொளிக்கிறது, அந்த செடிகள் மேலே தொளிக்கிறதுனால ஃபெர்டிலைசேஷன் நடைபெறாமல் கனி இல்லாத ஃப்ரூட்டுகள் உண்டாகும் சொல்கிறான். அப்போது உதாரணம், அந்த மாதிரி கனி இல்லாமல் உண்டாகும் ஃப்ரூட்டுகளுக்கு பேர் என்னது? கிரேப்ஸு, வாட்டர்மெலன் அண்டு லைம். இதெல்லாம் ஃபெர்டிலைசேஷன் நடைபெறாமல் உண்டாகும், அந்த வெளியில் அந்த ஆக்சிஜனை தொளிக்கிறதுனால ஃபெர்டிலைசேஷன் நடைபெறாமல் உண்டாகும் கனிகள்னு சொல்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட், ஆக்சின்ஸ் ப்ரிவெண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆப்சிஷன் லேயர். அப்படின்னா ஆக்சின் வந்து தடுக்கும். எதை தடுக்கும்? ஆக்சின் ப்ரிவெண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். அப்சிஷன் லேயர்னால் இலை உதிருது இல்லையா, இலை வந்து மரத்துலேருந்து உதிருது இல்லையா, அதை உதிராமல் தடுக்கிறது. அப்சிஷன்னா இந்த தடுத்தல். ரைட்டா? அதை தடுக்கும். ரைட்டா? ஆக்சின்ஸ் ப்ரிவெண்ட்னு தடுக்கும். எதை தடுக்கும்? த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். அப்சிஷன் லேயர்ன்றது அந்த இலை உதிரும் போது அந்த இடத்துல ஒரு லேயர், ஒரு படிவம் உண்டாகும், அதை உண்டாக்க விடாமல் தடுக்கும். த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன்றது உதிரக்கூடிய இலை உதிரக்கூடிய ஒரு படிவம்னு அர்த்தம். அதாவது அப்சிஷன் லேயர் உண்டாவதை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட் இது பார்த்துக்கோங்க, இந்த இது போட்டிருக்கான் என்னென்னன்ட்டு. இதெல்லாம் இந்த ஃபினைல் அசிட்டிக் ஆசிட், அதாவது அண்டு இண்டோல் 3, இந்த அசிட்டோ நைட்ரேல் ஆர் நேச்சுரல் ஆக்சின். இந்த ரெண்டுமே மேலே உள்ள சொல்லப்படுது போல் நேச்சுரல் ஆக்சின். ஆகிறது இண்டோல் 3, ஆகிறது பூட்ரிக் ஆசிட்டு, இண்டோல் 3. நெக்ஸ்ட் அடுத்தது இண்டோல் 3, புரோப்பனிக் ஆசிட்டு, அதுக்கடுத்து நெப்பத்தலின் அசிட்டிக் ஆசிட்டு, நெப்தலின் அசிட்டிக் ஆசிட்டு, NaA. இதெல்லாம் அதுக்கடுத்து ட்ரைக்ளோரோஃபோனெக்ஸி அசிட்டிக் ஆசிட்டு ஆர் இதெல்லாம் சிந்தட்டிக் ஆசிட். மேலே சொன்ன 2 மட்டும் என்னது? நேச்சுரல் ஆக்சின். ரைட்டா? இது சிந்தட்டிக் ஆக்சின். நெக்ஸ்ட்டு என்ன படிக்கலாம்? சைட்டோகினின்ஸு ஹார்மோன். எப்படி ஒரு ஹார்மோனை முடிச்சிட்டோம். முதல்ல 2 3 இருக்குல்ல, என்ன சைட்டோகினின் ஹார்மோனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.